ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்கோம். ஏன்னா என் ஒய்ஃபும் என்னோடய பொண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டேன் ஊர்லேருந்து. பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அங்கே உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். இது எங்கள் ஒய்ஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காணாங்கத்தை மீன் வாங்கியிருக்கேன். அரை கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ ஜில்லுன்னு கொடுத்துக்கிறாங்க. அது நேற்று வச்ச மீன் கொடுத்துருது. இப்போ இந்த மீன் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க மக்கள், நான் க்ளீன் பண்ணி எப்படின்னு காட்டுறேன். என்னம்மா நான் பண்ணுறேன்? சாப்பாடு உச்சா துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சிட்டு இருக்கேன். தண்ணியில கை வைக்கூடாதான், இருந்தாலும் உச்சா துணி மட்டும் துவைச்சிடுறேன். அப்படியா? சரி, ஓகே. நான் துவைக்கலாமா? நீ துவைக்க வேணாம், நீ துவைக்கூடாதுன்னா நான் துவைச்சிட்டு இருக்கேன். நீ மீன் வந்து கழுவணும், டைம் ஆயிடுச்சு. அப்படியா? மணி 8 மணி ஆயிடுச்சு. பாப்பாலாம் நைட் தூங்கவே இல்லை, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதான் டீ குடிச்சோம். டீ குடிச்சு மீன் வாங்கிட்டோம். மீன் வந்து கிளீன் பண்ண போறாரு அவரு. நான் தான் கிளீன் பண்ண போறேன். சமைக்கிறது ஆனனியா? நான் சமைச்சிருவேன். சரி, ஓகே. அப்போ நான் க்ளீன் பண்ணிட்டா? காணாங்கத்தை மீன் இதான் வாங்குவேன். 50 ரூபா. ஹெல்த்தியில் இது காணாங்கத்தை மீன் தான். காணாங்கத்தை மீன் தான் சொன்னார். பாருங்கள், 50 ரூபா அரை கிலோ வாங்கினேன். இதை பாருங்கள், இதை இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காணாங்கத்தை மீனை குடலாம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக கைவிட்டேன். பாருங்கள். ஐயோ, தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காணாங்கத்தை மீன் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது க்ளீன் பண்ணிட்டேன். மறுபடியே இதை போட்டு வச்சிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் காணாங்கத்தை மீனை க்ளீன் பண்ண வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன துணி துவைச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் டெலிவரி ஆச்சு, குழந்தை பிறந்தது. எல்லாம் சொல்கிறாங்க தண்ணியில் கை வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் துவைக்கிறது துணி? அப்புறம் யார் துணி துவைக்கிறது? துவைச்சுன்னா நீ அலசிடுவல்ல. துவைச்சிட்டா துணி என் சட்டெல்லாம் கிடக்குது. கீழே போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேபி துணியெல்லாம் துவைச்சி காயாச்சாச்சு. அங்கே பார்த்தினா எங்கள் துணி இருக்கும். வீடு காய சொல்லாமண்ணா. எல்லா துணியும் காய வச்சாச்சு. இனிமேல் சமைக்கணும். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்க வச்சுட்டாங்க. இப்போ பூண்டு உரிக்கணும். அந்த நம்ம காணாங்கத்தை மீனுக்கு பூண்டு அடிப்பாங்க. வாங்க பூண்டு உரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு உரிச்சிட்டோம். இப்போ ஒய்ஃப் வச்சு இது என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். அந்த குழம்பு காணாங்கத்தை மீன் எப்படி சேஃபாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? ½ மணி நேரம் ஆகும். ½ மணி நேரமா? பாருங்க, இப்போ இந்த பேர் ஒலை பூச்சி நிற்குது. எப்போ பக்கத்தில் முட்டை அவிச்ச முட்டை. பாப்பாவுக்கு பால் ஊற்றலாமாண்ணா? மீன் சாப்பிட்டா? ஆமாம். மாசமாக்கா குழந்தை பிறந்தவங்கன்னா மீன் கருவாடு பூண்டெல்லாம் நிறைய எடுத்துட்டோம்னா குழந்தைக்கு பால் நல்லா கிடைக்கும் சொன்னாங்க. வாங்கிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரிட்ஜு. உள்ள ஒன்றுமே இல்லை, இங்கே தான் வாங்கணும். தக்காளி நீ தான் போயிட்டு கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரணும். இது வாங்கினது இது 100 ரூபா வாங்கிட்டாங்க. என்னென்னா தக்காளி, பச்சை மிளகா, பீட்ரூட் வாங்கணும். பீட்ரூட். ஆமாம், பீட்ரூட் வாங்கணும். 3மே 100 ரூபா. 100 ரூபா. விலைவாசி ஜாஸ்தியாகிடுச்சு. என்ன பண்ணி சம்பளம் ஏற மாட்டேங்குது. எல்லாம் பொருள் பிஸ்னஸ் பண்ணுற பொருளெல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. ஆனால் நம்ம மாதம் சம்பளம் பண்ணுறாங்களோ வேலை செய்கிறாங்களோ அவங்க சம்பளம் சம்பளத்துக்கு மேலே தான் செலவே ஆகுது. ஆமாம், வரவேற்குனா செலவு பத்தணும்.
தக்காளி பார்த்து யூஸ் பண்ணுமேண்ணா, விலைவாசியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. 50 ரூபா கிலோ. ஆமாம், ரோடு ஓட்டத்தக்காளம் தூக்கி கீழே போட்டுருவோம் ஃபஸ்ட்டெல்லாம். ஓட்டத்தக்காளில் கூட கெட்டு போகிறதா கட் பண்ணி கிராஸ்ட்டு சைடு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம். ஷார்ப்பான கத்தி வெளியில மீன் கழுவிட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ எடுத்துகிட்டு வரதுக்கு கடைப்பட்டுருக்கு. நான் கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போங்க, போயிட்டு நான் போய் அந்த கத்தி எடுத்துகிட்டு வரேன். இவருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்தி இது வந்து ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கலாம். இதாங்க ஷார்ப்பான கத்தி. ஓகேவா? எங்கள் பாட்டி வாங்கின கத்தி. அவங்க எந்த பொருள் வாங்கினாலுமே நல்லா வாங்குவாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா தான். ஆனால் நாங்கள் வாங்கின கத்தி பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வாங்கினோம் 55 ரூபான்னு. 55 ரூபா 75 ரூபா. நீங்கள் 75 ரூபா ஆனாங்க. ஆனால் இந்த கத்தி நல்லா ஷார்ப்பாக ரொம்ப நாள் உழைக்குது. இந்த கத்தி தான் எனக்கு எல்லா பொருளுமே டக்கு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு உதவுது. அதனால என்ன இருந்தாலும் வயசானவங்கெல்லாம் வாங்கினாங்கன்னா கரெக்டாக வாங்குவாங்க. ஆமாம், ரேட்டு குறைச்சி குறைச்சி தான் வாங்குவாங்க. ஆமாம், ஆனால் கரெக்டாக தக்காளி போட்டுக்கேன். என்ன பண்ணுறீங்க? மீன் வந்து வறுக்கிறதுக்கு 4 மீன் வந்து மசாலா போட்டுட்ருக்கோம். இது வறுக்க வேணாம் தான் சொன்னார். இருந்தாலும் என்னன்னா குழம்பு போடுறதுல வறுக்கிறது தான் நல்லாயிருக்கும்ப்பா. மசாலா போடக்குள்ள வந்து பாப்பா வந்து இந்த ரூமில் படுக்க வச்சுருக்கோம். அதனால வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுனால காடு சொல்லுவாங்க, காரம் ஏறிடுன்றதுனால அவர் விசிற போயிட்டாரு. அதுக்கு தான் நான் மசாலா போட்டேன். அதுதான் நான் மசாலா போட்டேன். ஒரு 4 மீன் மட்டும். இதுக்காக சாப்பாடு இதுக்காக ஒரு 1/2 hour ஆகுமா? நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் மதியானமாக மீன் வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா மீன் வந்து காயணும்ல, நான் லேட் ஆகும். சரி, அதுக்காக இருக்கீங்களா? நீ குழம்புல போட்டுக்கலாமா? அதான் போட்டுக்கலாம். எல்லாம் முடிச்சேன். சாப்பாடு வடிச்சுட்டேன், குழம்பு கூட்டி வச்சிட்டேன். சாப்பாடு வடிச்சு விட்டுட்டேன், குழம்பு கூட்டி வச்சிட்டேன். குழம்பு வச்சோன்னா மீன் போடணும். அவ்வளோதான். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட்டா? எனக்கு தெரியாது டேஸ்ட்டு. புளிப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, காரம் தான் இருக்கக்கூடாது. காரம். ஆமாம், முட்டை உரிச்சிக்கலாம். வேக வச்சாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவிச்ச முட்டை தானே? ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலாம் சாப்பிடக்கூடாதுல்ல நான். ஏன்னா டாக்டர் சொல்லிக்கிறாங்க சரியான பிள்ளை சாப்பிடணும். குழந்தைக்கு வந்து இது சேஃபு, அம்மாவுக்கு சேஃபு. சாப்பாடு போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கரண்ட் இல்லை, பாப்பா ஏஞ்சிக்கிட்டா, அதனால் விசிறிக்கணும். அப்போ கரண்ட் வந்துடுச்சு. அதான் சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வந்து நைட்டு சுட்டு இட்லி இருக்குது. இட்லிக்கு மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் மீன் வந்து காயலை, அதனால் மதியானமாக வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவார். நான் சாப்பிட போகிறேன். லைட் அடிக்க யூரோன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. மீன் சாப்பிட்டு பாருங்கள். மீனா? மீன் நல்லா வெந்திருக்கு, உப்பு காட்டாது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.